ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நண்டெல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ நான் மூடி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நண்டு நல்லா குக்காக இருக்குது. அது கலர் கூட பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருந்துருக்கு. ஸ்மெல்லும் நல்லா வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட்ல